ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். ஸோ 1 டம்ளர் ரவைக்கு வந்துட்டு அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து பக்கத்துலேயே ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வச்சு காய வச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு வந்து நான் சேர்த்த போகிறேன். எனக்கு இது வந்து ரொம்ப இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பொடுசாக எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா இது கோதுமை ரவை உப்புமாவுக்கு இவ்வளோ பில்டப்பாக நல்லா யோசிக்காதீங்க. ஸோ கல்யாணமான புது தம்பதிகளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. வேணும்னா உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கோதுமை ரவை உப்புமாவில் என்னடா புதுசான்னு யோசிக்க வேணாம், சிம்பிள் தான். ஒன்றும் இல்லைங்க, ரவையை வந்து இது கூடவே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். எதுக்காகன்னு கேட்குறீங்களா? நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக தாங்க. வதக்குனதுக்கப்புறமா தண்ணி காய வச்சுருக்கோம்ல பக்கத்தில், அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்ற வேண்டியது தாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் உப்பு ஊற்றிக்கோங்க. கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. சூப்பராக ஜம்முன்னு பொல பொலன்னு கோதுமை ரவை உப்புமா டக்கராக ரெடி ஆகும் பாருங்களேன்.